என்ற வார்த்தை மறைக்கப்பட்டு திராவிடத்தை கொண்டு வந்ததே திமுக தமிழுக்கு இழைக்கும் அநீதி என்று நான் சொல்வேன். தமிழ் என்ற வார்த்தை ஏனென்றால் திராவிட நாடுகளை சார்ந்த தெலுங்கு, ஆந்திரா, கன்னடா அந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா திராவிடம்னு பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழின் தொன்மையை மறைப்பதற்கும் தமிழ் என்ற வார்த்தையை மறைப்பதற்கும் திராவிடம் என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆக தமிழுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற திராவிட மாநிலம் என்று சொல்லுகின்ற மாநிலத்தில் கூட தெலுங்கு தேசம், கன்னட தேசம் என்றுதான் சொல்றாங்க. ஆனா இவங்க திராவிட நாடு என்று சொல்லி தமிழின் தொன்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாமே அரசியலுக்கான அப்பட்ட நாடகம். அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு யுகாதி வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட பிரிவினை ஏற்படுத்துகிறார் என்பது மிக மிக வேதனையான ஒன்று. வட இந்தியாவும் சார்ந்தவர்களும் நமக்கு யுகாதி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஹிந்தியை பற்றி சொல்லி, ஆக இது தமிழனின் பண்பாடு கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தமிழின் அடையாளத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதே மாதிரி கீழடியில முதலில் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். ஆக கீழடியில அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குனா நாங்க அழுத்தம் கொடுத்ததுனால அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சாகித்ய அகாடமியை பற்றியும் ஞானபீட விருதை பற்றியும் ஒருதலை பட்சமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தமிழர்களுக்கு கிடைத்த உடனேயே அது தனியார் நிறுவனமா அரசாங்க நிறுவனமா என்று பாராமல் உடனே அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்க அழுத்தம் கொடுத்துதான் நாங்க போராடிதான் பெற்றோம் என்று சொல்வது. ஆக நீங்க போராடி யூபி அரசாங்கத்துல நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே தமிழுக்கு எந்த மரியாதையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை, தமிழர்களுக்கும் எந்த மரியாதையும் கொண்டு வர முடியவில்லை. அதனால இன்றைய காலகட்டத்தில் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஹிந்தி எழுத்தை அழிக்க போகிறேன் என்று ஒரு சகோதரர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்ததற்கு எனது அஞ்சலி. ஆனா மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசத்துல கடைசி ஆயுதமாக ஹிந்தியை எடுத்து மறுபடியும் மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டு கொள்ளாமல் உணர்வு பூர்வமாக இந்த தேர்தலை எடுத்து செல்ல இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையான மதச்சார்பற்றவர்கள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதனால இன்று எல்லாவற்றிலுமே குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்பதும் முதலமைச்சர் சொல்றார். 2 மேடை, ஒன்னு திராவிட மேடை, ஒன்று டெல்லி மேடை, எதில் ஏறுகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்க டெல்லியில மேடையில இதே பாஜக கூட நீங்க டெல்லி மேடையில ஏறினவங்க தான். ஆக 2 மேடையும் நம் தமிழ்நாட்டுக்கு வேணும். நம்ம தமிழ்நாட்டு மேடையில ஏறி மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும். ஆனா மறுபடியும் மொழியா இருந்தாலும் சரி, மேடையா இருந்தாலும் சரி, மாநிலமா இருந்தாலும் சரி, பிரித்து நீங்க வைக்கிற மேடை இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை ஏத்தி உங்க மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. இந்திய கூட்டணி என்ற மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. ஆனா நாங்க மிதமாக சரியான கூட்டணி அமைத்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அளவிற்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா விளாத்திக்குளம் ஒன்றே போதும் எவ்வளவு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு. அதனால் நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள் என்பது எனது கருத்து.